இன்னைக்கு நடக்க போற T20 வேர்ல்டு கப் ஃபைனலு இந்தியா வெர்சஸ் நியூசிலாந்து ஒரு மரண மாச கேமா இருந்தாலும் இந்தியாவுக்கு பயங்கிற ஒரே விஷயம் என்ன அப்படின்னம்னா அந்த அகமதாபாத் கிரவுண்டு தான். அது ஏற்கனவே நம்மளை பழி வாங்கியிருக்கு. 2023 ஆஸ்திரேலியா ஒன் டே வேர்ல்டு கப் ஃபைனலில் நம்ம கப்பை தவற விட்டுட்டோம். அதே மாதிரி இந்த 2026 வேர்ல்டு கப்பில் இவ்வளோ தட்டி முட்டி தடுமாறது காரணம் அந்த அகமதாபாத்துக்குள்ள சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட தோத்ததான் காரணம். அதனால இந்த கிரவுண்டு காலை வாரி விட்டுற போதோ என்னன்னு ஒரு பயம் இருந்தாலும் ஒருவேளை நம்ம வின் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா நிறைய விஷயங்களை நம்ம பிரேக் பண்ணலாம். முக்கியமா இந்த T20 வேர்ல்டு கப் அடிக்கிறது மூலம் 3வது டைம் இந்தியா கப்பை இந்தியா அடிக்குது அப்படின்னு ஒரு பெருமை சேரும். 2வது டைம் கன்சிக்யூட்டிவா, ஏற்கனவே டிஃபெண்டிங் சாம்பியன் நம்ம தான் இருக்கிறோம், அதனால கன்சிக்யூட்டிவா வாங்கின பெருமையும் நமக்கு சேரும். அடுத்து பாத்தீங்கன்னா இதுவரை T20 வேர்ல்டு கப்பை நடத்தின கண்ட்ரியை அதே டீம் வாங்கினதே கிடையாது. ஹோம் சாயில வெற்றி பெற்றோம் அப்படிங்கிற ஒரு பெருமை நம்மளுக்கு சேரும். முக்கியமா T20 வேர்ல்டு கப்ல இதுவரை நம்ம நியூசிலாந்தை வின் பண்ணதே கிடையாது. மொத்தம் 3 டைம் விளையாண்டுருக்கோம். 3 டைமே நியூசிலாந்து தான் வின் பண்ணியிருக்காங்க. அதுக்காக இந்தியாவை ஈஸியாக அடிச்சிருவாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி இந்த பைலேட்டரல் சீரிஸ் நியூசிலாந்து இந்தியாவில் விளையாண்டப்ப மரணடி T20ல வாங்கினா பார்த்தீங்களா, அதெல்லாம் ஞாபகம் வருமா இல்லையா? அதனால அவங்களும் ஒரு பயம் இருக்கும். இருந்தாலும் அவங்க நியூசிலாந்து வின் பண்ணிட்டா அவங்களுக்கு என்னென்ன விஷயங்களை பிரேக் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்த ICC ட்ரோஃபியை 2 டைம் தான் நியூசிலாந்து வாங்கியிருக்காங்க. அது 2 டைமே ஃபைனல்ல இந்தியாட்ட தான் வாங்கியிருக்காங்க. அதாவது 2000 வருஷத்துல சாம்பியன்ஸ் ட்ரோஃபியை இந்தியா ஃபைனல்ல அடிச்சுதான் இவங்க வாங்கினாங்க. அதே மாதிரி 2021 வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியனும் இந்தியாவை ஃபைனலில் மீட் பண்ணி இந்தியாவை தோற்கடிச்சு தான் இந்தியாவை கப்பை வாங்கினாங்க. அதனால இந்த டைம் ஃபைனல் வந்திருக்கிறதுனால இந்தியாவை ஈஸியாக அடிச்சிடலாம் அப்படின்னு அவங்களும் மனக்கோட்டை காண்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் 2025 சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில் ஃபைனலில் தோத்து போனாங்களே, அதுவும் ஞாபகம் வரும்ல. அதனால அவங்களும் கொஞ்சம் சீரியஸாக தான் விளையாடுவாங்க. இதில் நம்மளுக்கு என்ன பயம் அப்படின்னோம்னா லாஸ்ட் செமிஃபைனலில் சவுத் ஆப்பிரிக்கா வச்சு அடின்னு அடிச்சாங்க பார்த்தீங்களா, அதை நினைச்சா தான் நம்மளுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. அதுவும் முக்கியமாக பின் ஆலன் சுட T20யோட ஃபாஸ்டஸ்ட் செஞ்சுரி 33 பால்ல போட்டு வந்திருக்காப்ல. அவரை நினைச்சா தான் கொஞ்சம் பயமா இருக்கு. அதுக்காக நம்ம இந்தியன் டீம்ல அடிக்கிறதுக்கு ஆள் இல்ல. நம்ம சேட்டா சஞ்சு சாம்சனும் சுட 2 மேட்ச் தொடர்ந்து விளையாண்டு ஃபார்ம்ல இருக்காப்ல. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த கப்பு இந்தியா வாங்குமா இல்ல நியூசிலாந்து வாங்குமா அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க.